இங்க வந்துடும். எப்படி கிடைப்பாரு தண்ணி ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். சென்னை இன்னும் மீளவில்லை. ஆனால் அடுத்த அடியும் தமிழகத்தை நோக்கி வந்துவிட்டது. தமிழக மக்கள் எந்த அளவில் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கே பார்க்க வேண்டும். சென்னைக்கு பின் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி 95 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. ஆனால் இந்த தருணத்திலேயும் அரசியல்வாதிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசியல் செய்யக்கூடிய தருணமா என்று நீங்க சிந்திக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. 95 சென்டிமீட்டர் மழை, இதற்கான அர்த்தம் எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதற்கான ஒரு சிம்பிளான உதாரணம், ஒரு வருடத்தில் எந்த அளவில் மழை பெய்திருக்க வேண்டுமோ அது ஒரே ஒரு நாளில் இந்த 4 டிஸ்ட்ரிக்டிலும் பெய்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த டிசாஸ்டர் நடந்திருக்கிறது என்று. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த தருணத்தையும் தனக்கான அரசியல் லாபத்தை தேடிக்கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தருணத்தில் மக்களாகிய நீங்க விழித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி உதவ முடியும் என்கிற அனைத்து வேலையுமே பாருங்கள். தயவு செய்து இந்த தருணத்தில் எந்த அரசியல் கட்சி யார் என்ன கூறினாலும் அதை செட்டைப்படுத்திருக்கார். அரசாங்கத்துடன் நாம் அனைவருமே ஒன்று இணைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அனைத்து உதவியுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்டிஆர்எஃப் டீம், ராணுவ படை, ஏர்போர்ஸ், நேவல், அனைத்து படை வீரர்களும் இந்த அனைத்து இடங்களிலுமே இறங்கி இருக்கிறார்கள் மக்களுக்கு உதவி கொடுப்பதற்காக. இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 500 பேர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடந்த 24 மணி நேரமாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன் 500 பேர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே போகிகளில் எந்த விதமான தண்ணீரும் கிடைக்காமல், உணவுப் பொருட்களும் கிடைக்காமல் சின்ன சின்ன குழந்தைகள் பாலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எப்படி அந்த உதவி போய் சேரும் என்கிற அந்த பல்வேறு வழிகளை கவர்மெண்ட் மற்ற அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி எந்த அளவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ ஹெக்டர் கணக்கான நிலம் இன்னைக்கு தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. விவசாயம் அழிந்து போனது. கிராமங்களாக முழுகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் இந்த டிசாஸ்டரை. ஆனால் இந்த இடத்தில் அரசியல் செய்வது சரியா தவறா என்கிற வேலையை, ஏதாவது அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள், அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் எங்க தவறு நடந்தது என்கிற விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, எப்படி சென்னையில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டதோ, எப்படி இந்த விஷயம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடிந்ததோ, அதே போன்ற எந்த விதமான தகவலும் இந்த பகுதிகளில் போய் சேரவில்லை. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா IMD, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவர்கள் ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வரக்கூடிய ஒரு வாரத்தில் இதே போன்ற கனமழை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வர இருக்கிறது. ஆகையால் மக்களாகிய நாம் அனைவருமே ஒன்றிணையக்கூடிய அந்த தடம் இன்னைக்கு வந்திருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியன் ஏர்போர்ஸ் எந்த அளவில் மக்களுக்காக உதவி இருக்கிறார்கள். டிசம்பர் 18, 2023 ஆண்டிலிருந்து இந்த மழை நிற்காமல் பெய்து கொண்டிருக்கிறது.
தூத்துக்குடியில் MI-17 V5 ஹெலிகாப்டர்ஸ், அதாவது ஒரு 16 சீட்டர் ஹெலிகாப்டர், ஒரு பெரிய ஹெலிகாப்டர் இது. இந்த ஹெலிகாப்டர்ஸ்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அல்ல அங்கிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலை அனைத்தையுமே ஏர்ஃபோர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. தளத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்மி இறங்கி வேலை பார்க்கிறது, NDRF டீம் இன்னைக்கு அங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறது, நேவல் ஆபீசர்ஸ்கள் இது போன்ற தண்ணீரில் ரொம்பவே திறமையாக வேலை பார்ப்பார்கள். கடலில் வேலை பார்த்த அந்த அனுபவம் இந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக வெளிவந்திருக்கிறது. அந்த டீமையும் இறக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 118 பேரை வாசப்புரம் என்கிற இந்த இடத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்கள். அங்க முழுக்க முழுக்க தண்ணீர், அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே தண்ணீரில் மிதந்து போயிருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா நேற்று இரவு 9:30 மணி அளவில் கிட்டத்தட்ட 17 பெண்கள், 13 மற்ற நபர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட இவர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மீட்டெடுத்திருக்கிறது. இரண்டாவது காலம் எவாக்குவேஷன் 12 பெண்கள், இன்க்ளூடிங் 1 பிரெக்னன்ட் வுமன், ஒரு கர்ப்பிணி பெண்ணை அங்கிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்கள். 6 குழந்தைகளை மீட்டெடுத்திருக்கிறார்கள். Simultaneously 26 women, 10 children and 28 others are evacuated. இது போன்ற எத்தனையோ ஸ்டோரிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு MK ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, அதாவது இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போயிருக்கிறார். சென்னை பாதிப்பிற்காக 6000 கோடி ரூபாய் கேட்டிருந்தார். இந்த பாதிப்பிற்கு பின் இன்னும் அதிக தொகை போய் கேட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அந்த பண உதவி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு இது. நாளைக்கு நீங்க பார்த்தீர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்களை பார்க்க போக இருக்கிறார். கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மக்களை இதுவரை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மீட்டெடுத்திருக்கிறார்கள். NDRF மற்றும் SDRF டீம் மிக கடுமையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தி ரூஸ்டர் நியூஸ் சார்பாகவும் நாங்க ஒரு சில உதவிகளை இது போன்ற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க பார்க்கிறோம். இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களும் நேரடியாக இதே போன்ற உதவிகளை செய்ய தொடங்கலாம். இது போன்ற நேரத்தில் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? டவல், பெட்ஷீட், கேண்டில், சின்ன சின்ன குழந்தைகள் அவர்களுக்கான பால் டப்பாக்கள் அல்ல சின்ன சின்ன பாக்கெட்ஸ்களில் உணவுப் பொருட்கள், அதாவது பேக்ட் ஃபுட், இது போன்ற விஷயங்கள் இங்க தேவைப்படுகிறது. எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீர்கள், உங்களுடைய பகுதிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இது போன்ற பொருட்களை வாங்கி அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களிடம் நீங்க கொண்டு போய் சேர்த்தீர்கள்னா, அல்ல இது போன்ற NGOக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீர்கள்னாலே போதும், அவர்களால் அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்களுடைய ஆபீஸிலும் நாங்க இதே போன்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை துவங்கி இருக்கிறோம். இது போன்ற பொருட்கள், அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் புரிகிறதோ, மக்களுக்கு அந்த தருணத்தில் என்னெல்லாம் தேவைப்படும் என்று புரிகிறதோ அது போன்ற பொருட்களை சின்ன சின்ன பாக்கெட்டுகளாக இருந்தால் போதும். ஏன்னா இது ஹெலிகாப்டர் வழியாக கொண்டு போய் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்ல நேரடியாக கார் வாகனங்கள் வழியாக கொண்டு போய் கொடுப்பதாக இருக்கட்டும், சின்ன சின்ன பாக்கெட்ஸ்களாக இருந்தால் சுலபமாக இது போன்ற பொருட்களை நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும், கொண்டு போய் கொடுக்க முடியும். அடுத்தபடியாக எப்படி இந்த விஷயம் நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதை தாண்டி வேறு எங்கெல்லாம் இது போன்ற டிசாஸ்டர் நடக்க போகிறது, மீண்டும் இது போன்ற மழை இருக்கிறதா இல்லையா என்கிற பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக நம்மளுடன் சஞ்சய், கிளைமேட்டிக் எக்ஸ்பர்ட் சஞ்சய் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள். சஞ்சய் வணக்கம். சார் வணக்கம். சஞ்சய், ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD வெளிவிட்ட தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா வரக்கூடிய 7 நாட்களில் இன்னும் அதிக கனமழை தமிழ்நாட்டில் பெய்ய போகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கான அர்த்தம் என்ன? இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இந்த அளவில் கனமழை பெய்ததற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? இதை தாண்டி எப்படி இந்த இன்ஃபர்மேஷன், எப்படி சென்னையில் மழை வருவதற்கு முன்பே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்ததோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஏன் இங்க கிடைக்கவில்லை? இப்ப பாத்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் இந்த மழையை கணிக்க தவறியது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது ஒண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா சென்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த சென்னை பகுதிகளில் இப்போ தொடர்ச்சியா ஒரு மழை பெஞ்சாவே மீடியாவா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா சென்னையில இது மாதிரி மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா 95 சென்டிமீட்டர் சென்னையில் பதிவான மழையை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்தும் பெரிய அளவுல பாத்தீங்கன்னா
மீடியாவும் சரி கவர்மெண்ட்டும் சரி அதற்கான ஒரு ஏற்பாடுகளை வந்து சென்னையில பெய்ந்த அதிக மழையே 27 சென்டிமீட்டர் தானே. அப்போ அந்த படி பார்த்தீர்களா கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஒரு லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 1992ல வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நவம்பர் 14ல காக்காட்சிக்கிற அந்த பகுதியில் வந்து 96 சென்டிமீட்டர் வந்து மழை அதிகமா பதிவாச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 2019 அவலாஞ்சில வந்து அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல வந்து நம்மளுக்கு ஒரு 91 சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆச்சு. ஆனா வந்து இந்த ஒரு அப்ப வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல இருந்தனால நம்மளுக்கு வந்து ஒரிசா சைட்ல இருக்குது அந்த ஈரப்பதம் நிறைந்த காற்றை வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி வழியாக ஈர்த்த காரணத்தினால அவலாஞ்சில இவ்வளவு மழை பதிவாச்சு. சென்னையில புயல் பக்கத்துல வந்து மழை வந்து கம்மியா பதிவாயிருக்கு. அதை காட்டிலும் ஒரு சுழற்சி, நம்ம ஒரு பெரிய நிகழ்வாக கூட இது இல்ல, ஒரு புயல் தாழ்வு மண்டலம் அது மாதிரி கூட ஒரு சின்ன ஒரு காற்று சுழற்சி வந்து ஒரு 95 சென்டிமீட்டர் மழை தந்திருக்கு. இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு கடந்த பதிவுல கூட சொல்லியிருந்தோம், இன்னும் வரக்கூடிய நாட்களை வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் இதை விட அதிகமான மழைப்பொழிவு எல்லாம் தமிழ்நாடு சந்திக்கும் அப்படின்னு ஒரு கடந்த பதிவுல கூட இன்டர்வியூல கூட நம்ம சொல்லியிருந்தோம். மிக்ஜாம் புயல் சைக்ளோன் டைம்ல வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்த போது அப்ப கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் தமிழகம் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா வந்து நம்மளுக்கு மீண்டும் மழைப்பொழிவு இந்த டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வாரத்துல மீண்டும் தமிழகம் ஒரு இதே மாதிரி ஒரு மழைப்பொழிவு வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே ஓகே, அது எந்த பகுதியா இருக்கலாம்? ஏதோ உங்களுக்கு உங்களுடைய டேட்டா ரெக்கார்ட்ல எதுவும் வருதா? நம்மளுக்கு வந்து மிக்ஜாம் புயல்னால வடகடலோர பகுதி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த மாவட்டம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சுழற்சியினால தென் மாவட்டம் தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வாரங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் அல்லது தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஹாட்ஸ்பாட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து டிசம்பர் இந்த பகுதிகளை வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அந்த நேரத்துல இதே மாதிரி மழைப்பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். இந்த அளவில் மிகப்பெரிய மழை ஏனோ பதிவாகி கொண்டிருக்கிறது. இதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கலாம்? நம்மளுக்கு இப்ப நீங்க ஒரு சுழற்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து மன்னார் வளைகுடா அல்லது குமரிக்கடல் பகுதிகளை வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா ஈரப்பதம் நிறைந்த கிழக்கு திசை காற்றை கடலோர பகுதியிலிருந்து செலுத்தும். நம்மளுக்கு கடல்ல இருந்து மலைமேகங்கள் உருவாகி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சுழற்சி வந்து அப்படியே குமரிக்கடல் பகுதிகள் 24 மணி நேரம் நீடிச்ச காரணத்தினாலதான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு பெரிய மழை வந்து காயல்பட்டினம் பகுதியில வந்து 95 சென்டிமீட்டர், திருச்செந்தூர் 60 சென்டிமீட்டர், தூத்துக்குடியில 10 இடங்கள்ல வந்து 50 சென்டிமீட்டருக்கு மேலையும், திருநெல்வேலியிலையும் ஒரு 50-40 சென்டிமீட்டருக்கு மேல அதிகமான இடங்கள்ல வந்து மழை பெய்யுது. இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மழைப்பொழிவு தமிழகத்தில் பதிவாகிறது என்பது மிக முக்கிய குறிப்பிடத்தக்கதாகும். தேங்க்யூ சோ மச் சஞ்சய், உங்களுடைய தகவலுக்காக. நன்றி. சஞ்சய் அவர்கள் என்ன பேசினார் என்று நீங்க கேட்டு தெரிஞ்சு கொண்டீர்கள். இதை தாண்டி இதை பற்றிய பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.